Good morning, welcome back to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. Thank you so much for tuning back into our channel. Thank you so much for a lovely support. இன்றைக்கி நம்ம தேக்கடியில் இருக்கோம். போன ரைடு பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சென்னையிலேருந்து தேக்கடி வந்தது. இப்போது தேக்கடியில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் இங்கே இருக்க போகிறோம். ஸோ ஒரு நாள் வந்து வெளியே சுற்றலாம் அப்படின்ற பிளான். ஸோ அதுக்காக கிளம்புறோம். போகிற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிச்சேன்னு காட்டணும்னு நினச்சது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி. ஒரு மார்னிங் மோட்டிவேஷன் மாதிரி, நான் வந்து ஒரு தலை ஃபேன். அதில் வந்து ஐம் ஆல்வேஸ் ப்ரௌட் அபவுட் இட். ஏகேன்னு சொல்லலாம், அஜித் சார் சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி புக் பண்ணது தான். லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் புக் பண்ணாங்க, மணி தான் புக் பண்ணாங்க. சொல்லும் போதே சொன்னாங்க இங்கே தலை அஜித் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். நம்மளுக்கு வந்து இங்கே வரணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. காலைல எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி இங்கே அஜித் அவர் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ அதை காலில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சந்தோஷம். எங்கே பாருங்கள், லுக் அட் திஸ், தலை அஜித் ஹியர். ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து தலையை மீட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோவில் அவர் வந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சிங்காக இருக்குது சம்திங். ரெண்டாவது வந்து அவரும் பைக்கில் தான் வந்தார் இங்கே. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் பைக் ட்ரிப் தான் வந்துடும்ன்றது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு தாட். ஸோ அந்த மூமெண்ட்டே வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது இந்த ஃபோட்டோ பாருங்கள், திஸ் இஸ் சென்டர் ஆஃப் த வால். இவ்வளோ பெரிய வியூ இருக்கிற இடத்துல சென்டர் தலை தான். தட் இஸ் சம்திங் ஸோ ஸ்பெஷல். ப்ரௌட் அஸ் எ தலை ஃபேன். ஸோ இப்போது காலைல தேக்கடியில் வெளில போகலான்னு ஒரு பிளான். அதுக்காக வந்து ஜீப் புக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு ஹில் ஸ்டேஷனில் அந்த மவுண்டனில் ஜீப்பில் போகிறது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் நான் வந்து ஜீப்பில் வரலன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் பைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மற்றவங்களாம் ஜீப்பில் போகிறாங்க, நம்ம வந்து பைக்கில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. இந்த சின்ன ஃபுட் பாத்தில் போனீங்கன்னா நம்ம வண்டி நிறுத்தினதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நிற்கிது, 10R அங்கே இருக்குது. அண்ட் நம்ம பைக்ஸ் எல்லாமே எனக்கு நிற்கிது பாருங்கள். 850, 1250, நிஞ்சா 1000, டைகர் 1200, ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் RS 2, அப்புறம் நம்மளுடைய ஹிமாலயன். வண்டி காலையிலே வந்து ஸ்டார்ட்லாம் பண்ணியாச்சு. ஸோ ஜீப் வந்துச்சுன்னா உடனே வந்து கிளம்பி போகலாம். ஸோ பைக்கில் போகிறோம், டிஃபால்ட்டாக வ்ளாக் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு காட்டலான்னு எந்த பிளானும் கிடையாது. 1 or 2 பார்ட்டாக கூட வரலாம், எனக்கு தெரியல. இட் டிபெண்ட்ஸ். என்னென்ன லொக்கேஷன்றது வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் மோட்டர் போகும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் சரி ப்ராப்பர்ட்டியை காட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான். இதை நேற்றே நான் காமிச்சிருப்பேன் ரிசப்ஷன் அது. பட் நைட்டில் வந்து எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஸோ அதனால் பகலில் காட்டலாம் அப்படின்னு. The mountain courtyard. Look at this place actually. செம்ம கோசியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் பாடி மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங், இந்த பைக் பார்க்கிங்லாம் போகும். ஸோ இதான் ரிசப்ஷன். இங்கே பைக்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஒரு கார்டன் வாக் மாதிரி காலைல போகலாம். அண்ட் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த சைட் பார்க்குறீங்க. ப்ளஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக இந்த சைடில் இருக்கிற பில்டிங்ஸ் ஃபுல்லாக. இங்கே தான் நேற்று வந்தோடனே சில்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் தான் வந்து டீ பார், காஃபி பார் மாதிரி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மாக்டெயில் சர்விங் செக்ஷன் மாதிரி போலக்குது. நாங்கள் வந்து டைமுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு காஃபி குடித்தாங்க. வெயில் வந்து இப்போ கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் வெதர் இட் இஸ் ஓகே, கைண்ட் ஆஃப் குட். அங்கே ஒரு சைல்ட் ப்ளே ஏரியா ப்ளஸ் கம்ப்ளீட்டாகவே எல்லாமே ரிலாக்ஸாக சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா there is the swimming pool. கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம் பொழுது. கஷ்டம்தான். நம்ம இங்கே வெளில ஒரு நாள் போயிட்டு வரதில் வந்துட்டு எங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறது. பட் ஆனால் ஐ திங்க் வி ஷுட் கம் இன் த ஈவினிங்.
டைமிங்கில் தான் போட்டிருந்தாங்களான்னு தெரியல. ஓகே, 7 AM to 7 PM. சூப்பர், டன். அண்ட் இங்கே சின்னதாக ஒரு ஈவெண்ட் நடத்தினா அதுக்கான சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் லைக் குட், டீசென்ட், ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான், நல்லாயிருக்கு. நான் போய் பைக் ரெடி பண்ணுறேன். பைக் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ஜேர்னி எங்கே போகிறோன்றதை கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டே டியூன் கைஸ். ஓகே கைஸ், ரைடு கிளம்பியாச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஜீப் வருது. அதில் அவங்க ஜீப்பில் வராங்க. நம்மளுக்கு மோஷன் சிக்னஸ் வந்துடும். இந்த மாதிரி ஹில்லி டெரெயினில் வந்து நம்ம வண்டி உட்காந்தா நம்ம ஓட்டினா ஒன்றும் கிடையாது. ஸோ அது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம். ப்ளஸ் ஆல் இஸ் ஃபைன். ஸோ இப்போ அவங்க போகிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு போகிற வியூ பாயிண்ட் பேர் வந்து சத்திரம். ஓகே, சத்திரம் போகிறாங்க. அதில் நம்மளால் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா பரவாயில்ல. நம்மளுக்கு அந்த ஜேர்னி வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுன்றது தான் வந்தோம். ஸோ எனக்கு அதுதான் எனக்கு தேவை. பாய் பாய் பாய். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் இன்னொரு ஜீப் வருது, பேக்கில் வரட்டும். நான் மேப் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து மேப் வந்து தேவைப்படாது. பிகாஸ் ஆஃப் ரோடில் விட மாட்டாங்கள்ல. அது கேரளானாலே எனக்கு வந்து இந்த பைக் ரைடு தான். இதான் நேற்று நாங்கள் வந்த வழி. பலாப்பழம் மரம்லாம் இருக்குது பாருங்க. இப்போ இவங்க வந்து இந்த சத்திரம் போகிறாங்களே, அங்கே நம்ம அலோவ் பண்ணதுனால நம்ம அங்கேருந்து அங்கே வண்டி விட முடிஞ்சால் விடலாம். ரிட்டன் அதே வழியில் வரமாட்டாங்களா. ஸோ அதனால் அடுத்த செகண்ட் டெஸ்டினேஷனுக்கு நான் போயிடுறேன். மேப் போட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணி போவோம். போட்டேன், மேப் போட்டேன். எது வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம போகலாம். இந்த ஃபாக் வைசர் வந்து, அதாவது இந்த ஃபாக் இன்செர்ட், ஏன்னா இந்த பின்லாக் ரெடி தான் அந்த வைசர். பட் ஆனால் அந்த ஃபாக் இன்செர்ட் போட்டு வந்தால 750 rupees கொடுத்து, ஃபாக் ஆஃப்னு ஒரு பிராண்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. எனக்கு அந்த எஃபெக்ட் தெரியுது. சந்தோஷம், நல்ல வேலை வாங்கினேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறேன். This is what I really want. பலாப்பழம் பாருங்கள், கீழே இருக்குது. சேல்ஸ்க்கா? நான் கூட கீழே விழுந்து கிடக்குதுன்னு நினச்சேன். தேர் won't be any planned content. ஜஸ்ட் அந்த மரத்தை, செடியை, கொடியை, அந்த மலையை, இந்த வெதரை, அதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு அப்படியே பிளானே இல்லாமல் அப்படியே போகிறது தான் இந்த vlog. ப்ராப்ளி இது ஒரு பார்ட்டில் முடிக்கிறது தான் நான் பிளான் பண்ணுறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து வியூ பாயிண்ட்ஸை நல்லா போனோன்னா தென் ஐ வுட் பி ஹாப்பி. பெட்ரோலும் லெவல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேப் இதில் இருக்குது, சார்ஜுக்கு அது இருக்குது, ப்ளஸ் பேக்கப் ஃபோன் இருக்குது. ஹெல்மெட்டில் மவுண்ட் வைக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது ஹெல்மெட்டுக்கு இந்த மவுண்ட் வைக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மவுண்ட் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுருவேன். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர்லெஸ் மைக் இருக்குது. ஸோ வி ஆர் ஆல் குட். மழை வந்தால் தவிர, மழை வந்தால் ஒதுங்கிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் ரொம்ப கம்மியாகிற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்தேன். இது கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் இந்த கெயின் லெவலை கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கும்ல. வெதர் இஸ் தி கீ திங்.
வாவ், செம்மங்க. திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பைக் ரைடு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, வண்டி பெரியார் ஜங்ஷன் ஒரு பாயிண்ட்டு. இங்கே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட். வெயில் அடிக்குது, பட் ஆனால் அந்த வெதர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வண்டி ஓட்டும் போது அந்த ப்ரீஸ் இருக்கனால ஒன்றும் பெருசாக தெரியல. நல்லாயிருக்கு இந்த இடம். ஸோ இந்த மாதிரி இப்போது போகிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஆஃப் ரோட்டில் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மேலே போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கிராஸ் இருக்கும்ல, அந்த ஒரு டாலாக கிராஸு. ஸோ அங்கே போகிற மாதிரி இருக்கணும். நாங்கள் 2 ரூட் காட்டுது. இப்போ போய் லெஃப்ட்டில் போய் போகிற ரூட்டு ஒன்று காட்டுது, நேராக போகிற ரூட்டு இருக்குது. எது வரைக்கும் போகிறோமோ அது வரைக்கும் போகலாம். வா, சூப்பர். லுக் அட் திஸ், லுக் அட் திஸ். நம்ம வால்பாறையில் இப்படி தானே டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். அந்த பாயிண்ட் எங்கேன்னு தெரில, அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் அலௌடுன்றது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? நம்ம வண்டி இப்போ ரெஸ்கியூ வண்டி ஆயிடுச்சு. அண்ணா நிக்கு. வந்து அந்த ரிவர் இருந்ததில் அது கிட்ட வந்தோடனே சரி ஸ்டாப் பண்ணலாம் ஃபோட்டோக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது இடம். Here's a Manjibel boys. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. அழகாக இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்கிற இடம் மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ பொள்ளாச்சி வந்த மாதிரி இருக்குது. சூப்பர்ல. எங்கள் டேரக்டர் வந்து வீடியோ எடுக்க அவரை நான் ஃபாலோ பண்ணி பேக்கில் போக ஹீரோ வந்து கிராஸ் பண்ணுறார். இதான் எங்கள் ட்ரிப்போட ஹைலைட். ஓகே, முடிஞ்சது. திருப்பி வண்டிக்கு ஏறி வண்டியிலேருந்து கிளம்பி போக வேண்டியதான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக அந்த ஒரு பாயிண்ட் வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. பைக் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னுக்கிறாங்க. மற்றபடி அந்த செக் போஸ்ட் இருக்கிற மாதிரி எதுவும் சொல்லலை. அது வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் என்னென்னு டிசைட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிட்டர்ன் வரது பிரச்சனை இல்லை. நான் அப்படியே சொன்ன மாதிரி லெட்ஸ் என்டர் தி ஆஃப் ரோடிங் பேட்ச். வாங்க.
ஓகேங்க. ஸோ மணி வந்து ஜீப்பில் போக சொல்லிட்டேன், ஏன்னா 2 பேர் போக முடியாது இதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து நான் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அவங்க ஃப்ரெண்டில் ஜீப்பில் போகிறாங்க. வியூ லொக்கேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதான் ரோடுன்னு நினைக்கிறேன். ஆமாம். சூப்பர் சூப்பர். இந்த வியூக்காக தான் வந்தேன். சூப்பர். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல வண்டி, எப்படி போகுது பாருங்க. செம்ம லொக்கேஷனுங்க. ரொம்ப ஹைட்டில் இல்லை, லைட்டாக அங்கங்கெல்லாம் பள்ளங்கிற இடத்துல தண்ணி இருக்கு. கைஸ், இது சத்திரம் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே பைக்கு அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபார் சேஃப் ரீசன். ஏன்னா வந்து நிறைய வண்டி வந்துச்சுன்னா நிறைய ஜீப்பர் வருது, ஸோ ஆப்வியஸாக வந்து பிரச்சனை ஆயிரும். இதாங்க அந்த வியூ பாயிண்ட், கம்ப்ளீட்டான வியூ பாயிண்ட். அண்ட் நம்ம அகிலீஸ் அண்ட் பாருங்கள் இந்த மவுண்டன் வியூ தான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மான் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள். ஒரே ஒரு மான் தெரியுது, அது பாருங்கள், ஒன்று தெரியுதா? ஃபோன் இது பண்ணி ஆக்சுவலாக இங்கே 4-5 மான் இருந்தது, பட் ஆனால் இப்போ ஒன்று தான் இருக்குது. சரியான வியூ பாருங்க. அந்த ரைடும் வந்து சூப்பராக இருந்தது. ஒர்த் த பிளேஸ், ஒர்த் த வியூ. வந்ததுக்கு வண்டி வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பட் ஓகே. சரி மணி வாங்க, கிட்ட வாங்க, இங்கே வாங்க வாங்க மணி வாங்க. யார் இந்த பிளானு, ஜி பிளானு? வாங்க வாங்க, அடுத்த ட்ரிப்லாம் போகிறது நீங்கள் தான் சொல்லலாம். அப்போ நீங்கள் கேமரா போடுங்க. நான் சொல்லணும். ஆமாம், சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன் சும்மா, அவ்வளோதான். ரொம்ப ஃபார்முலாவாக பேச போகிறோம் நம்ம, அதெல்லாம் ஒன்று கிடையாது. சரி ஓகே. என்ன வந்துடும்? சரி. ஸோ நம்ம ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 minutes ரைட் பண்ணி வந்தோம். ஜீப்பில் வந்து வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes வந்து நல்லா இருந்தது. லாஸ்ட் ஒரு 10 minutes, ஹார்ட்லி ஒரு 2 kilometers இருக்குமா ப்ரோ? 2 kilometers மட்டும்தான். அது ஒரு சின்ன ஆஃப் ரோடு. பைக் அலௌடு இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா நிறைய ஜீப் வந்துச்சு, பைக் வந்து ஸ்டக் ஆச்சுன்னா எல்லாமே டூரிஸ்ட் கட் ஆயிரும், அதனாலாம் கிடையாது. பட் த வியூ பாயிண்ட் இஸ் ஒர்த் இட். பைக்கில் வர முடிஞ்சால் பேசி அழகாக பிஸியில் நாளைக்கு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த வியூ எல்லாமே பக்காவாக இருக்குது. அங்கே ஒரு கரடி பார்த்தோம், அது ஜூம் பண்ண முடியல. அப்புறம் அங்கே வந்து மான் கூட்டம் இருந்தது, அதை நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் சத்திரம் வியூ பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே போகிறோம்? பருந்தம்பாறை. அதான் வியூ பாயிண்ட். அடுத்த 2 இப்போ ஜீப்பை ஃபாலோ பண்ணி ஆஃப் ரோட்லேயே போயிடலாம். வண்டி வந்து யூஸ் பண்ணி